அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபிக்ஷா. பிப்ரவரி 4ஆம் நாளான இன்று கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கியோட நினைவு நாள். யார் அவர் தானே கேக்குறீங்க? இத்தாலியிலிருந்து தமிழகத்துக்கு 1710ஆம் ஆண்டு வந்து தமிழ் மீது தீரா பற்று கொண்டு தமிழுக்காக தொண்டு செய்த நம்மளுடைய வீரமாமுனிவர் தான். தமிழகத்துக்கு வந்தோன திருச்சியில இருக்கும் சந்தா சாஹிப் மன்னரை சந்திப்பதற்காக 2 மாதத்துல உருது கத்துக்கிட்டார். பின்பு தமிழ் மீதும் ஆர்வம் வந்து சுப்ரதீப கவிராயர்கிட்ட இருந்து தமிழை கத்துக்கிட்டு 1730ஆம் ஆண்டு அறத்துப்பால் பொருட்பால்னு உலக புதுமையான திருக்குறள்ல இருக்கும் குறள்களை மொழிபெயர்த்திருக்கார். எந்த மொழியிலனா லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருக்கார். முதல் அகராதி எது அப்படின்னா சதுர அகராதி. நம்ம எல்லாருக்கும் பரமார்த்த குருகதைகள் கேட்டிருப்போம். அதுதான் தமிழ்ல முதல் நகைச்சுவை இலக்கியமா இருந்திருக்கு. இப்படி அகராதி, நகைச்சுவை இலக்கியம் அப்படின்னு எல்லாத்துலயும் முதன்மையா திகழ்ந்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். இது மட்டும் தானா அப்படின்னா இலக்கணத்திலையும் அவர் சிறந்து விளங்குனதுக்கு எடுத்துக்காட்டு தான் தொன்னூல் விளக்கம். எழுத்துக்களை கூட சீர்திருத்தம் செஞ்சிருக்கார். தமிழ் எழுத்துக்கள் அந்த காலத்துல எழுத்து மேல புள்ளி இருந்தா அது குரில், புள்ளி இல்லாம இருந்தா நெடில்னு இருந்திருக்கு. அந்த வரி வடிவத்தை மாத்தி இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க எழுத்து வடிவத்தை கொடுத்தவர் வீரமாமுனிவர் தான். தேம்பாவணி போன்ற சிறந்த பாடல்களையும் கொடுத்திருக்கார். இப்படி உங்களுக்கு நம்ம வீரமாமுனிவர் பத்தி என்னென்ன தகவல்கள் தெரியும்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ்க்காண்டி படிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.